விகடம் அகல விகடம். அல்லாஹு அக்பர் வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் அகடவட படக்குழுவின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார். இந்த ஸ்ரீபுரம் மண்ணுக்கு நான் கொடுத்த தலைப்பு என்னன்னு கேட்டா, எந்த பரீட்சையின் போது சரியான கவனம் செலுத்தாததால் பாதிப்பு அதிகம். கல்வி பரீட்சை, இல்லற பரீட்சை, தொழில் பரீட்சை, தேர்தல் பரீட்சை. இதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க கொடுத்த தலைப்பு. கவிஞர் அப்துல் காதர் ஐயா அவர்கள் அழகா ஒரு கவிதையில சொல்வாரு, சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி. இந்த கவிதையோட தலைப்பு என்னவா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க? 5 ஆண்டுக்கு ஒரு முறை. இந்த தலைப்பை கேட்டாவே இந்த கவிதையோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்போ தேர்தல போட்டியிடுற வேட்பாளர்கள் எல்லாமே போலி நலன்களா தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வேட்பாளர்கள் எல்லாமே வேஷம் போடுறவங்கள தான் இருக்காங்க. சரி, அவங்க தான் அப்படி இருக்காங்களே, ஓட்டு போற நம்ம எப்படி இருக்கோம்? குருட்டு தமயந்திகள் மாதிரி உண்மையான நலன் எதிரில் இருந்தா கூட நம்ம உண்மையான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்காம இருக்கோம். இலவசத்தை நம்பி ஏமாந்துட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றேன், தேர்தல் பரீட்சையில கவனத்தை செலுத்துங்கன்னு. ஐயா, இப்பெல்லாம் கொஞ்சம் உற்று பாருங்க. இப்ப இருக்கிற ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி இதோட பேக்ரவுண்ட்ல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு அரசியல்வாதியா தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எங்க மாணவர்கள்லாம் டாக்டர் ஆகணும்னு நினைச்சா கூட ஒரு அரசியல்வாதி நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமா சொன்னாதான் உண்டு. ஆக கல்வி பரீட்சையில கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது ஒரு அரசியல்வாதியா தான் இருக்காங்க. தொழில் பரீட்சை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் தொழில் தொடங்கணும்னு நினைச்சா ஒரு அரசியல்வாதி முன்னாடி தான் போயிட்டு அனுமதி கேட்டு குனிஞ்சு நிற்க வேண்டியதா இருக்கு. ஆக தொழில் பரீட்சையில கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது ஒரு அரசியல்வாதியா தானே இருக்காங்க. ஆக நீங்க எந்த பரீட்சையில தோத்தாலும் பரவாயில்ல, தேர்தல் பரீட்சையில ஜெயிச்சா எல்லா பரீட்சையிலும் ஜெயிச்சிடலாம் சொல்றேன். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தான் தெரியும், 12 வருஷ பள்ளி வாழ்க்கையும் 4 வருஷ கல்லூரி வாழ்க்கையும் சொல்லி தராத பாடத்தை வேலை தேடுற ஒரே ஒரு வருஷ வாழ்க்கை சொல்லி கொடுக்குதுன்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்குதா? ஒன்றும் இல்லையா, எங்கள் அக்கா MA MPhil செட்டு தமிழ் முடிச்சிருக்காங்க. இது மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த பதவிக்காக கவர்மெண்ட் காலேஜில் அப்ளிகேஷன் போட்டு இருந்தாங்க. இது மாதிரி இன்டர்வியூக்கெலாம் கூப்பிட்டாங்க. சரி, இன்டர்வியூக்கெலாம் போனால் நமக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு எங்கள் அக்காவும் போனாங்க. போன அப்புறம் தான் தெரிஞ்சது இன்டர்வியூலாம் முடிஞ்சிடுச்சு. சரி, அது எதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க, 30ல் முடிஞ்சிச்சா 40ல் முடிஞ்சான். என்னன்னு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்தவங்களுக்கு தான் அங்கே வேலை கொடுத்துருக்காங்க. உண்மையான திறமைய உழைப்பு இருக்கிற எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் எப்படிங்க நம்ப முடியும்? நாங்களாம் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே பணம் சம்பாதிக்கத்தான். ஆனால் அந்த வேலைக்கு போகவே லட்சக்கணக்கில் பணம் கேட்டால் நாங்கள் எங்கெங்க போவோம்? இந்த ஊழல் இல்லாத அரசியல் இருக்கணும்னா தேர்தல் பரீட்சையில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறேன். நம்ம இந்திய நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் சொல்றாங்க. உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு இந்தியா நிமிர்ந்து நிற்கிறது, ஆனால் முதுகெலும்பு இல்லாமல் ஏற்பூட்டி நெல்வதச்சு இந்த நாட்டுல ஏசலேட்டவள் முளைச்சிருக்கு. ஆனா அவன் நல்லா இருக்கான். என் விவசாயியோட நிலைமை என்னங்க? எத்தனையோ லட்சக்கணக்கான கடன் வாங்கினவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறான். தமிழ்நாட்டுல நம்ம விவசாயி தற்கொலை பண்ணிட்டு இருக்கான், டெல்லியில போராடிட்டு இருக்கான். நீதி கிடைக்குதா? இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீதி கிடைக்கணும்னா தேர்தல் பரீட்சையில கவனம் செலுத்துங்கன்னு சொல்றேன். 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு மூதாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. கேட்டா என்ன காரணம் தெரியுமா சொல்றாங்க? பெண்கள் கவர்ச்சியா உடை அணியறாங்களாம். உங்களெல்லாம் பார்த்து நான் ஒன்று கேட்குறேன், 6 வயசு குழந்தையும் 60 வயசு மூதாட்டியும் அணியிற உடை உங்களுக்கு எந்த விதத்துல கவர்ச்சியா இருக்குன்னு கேட்குறேன். அப்படி தப்பு செய்யறாங்களா? அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதா? ஜாமீன்ற பேர்ல வெளியே வந்துடுறாங்க. கேட்டா அவங்க அரசியல் சிபாரிசு இல்ல அரசியல்வாதி பையனா இருப்பா, இன்னும் ஒரு படி மேல போய் செஞ்சதே ஒரு அரசியல்வாதியா தான் இருக்கான். இப்படிலாம் இருந்தா எங்கெங்க நாடு உருப்படும்? அதனால்தான் சொல்றேன், ஒரு தலைவன் ஒழுங்கா இருந்தா ஒரு நாடு நிச்சயமா சரியா இருக்கும். அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் பரீட்சையில தான் நிச்சயமா அதிக கவனம்
கவனம் செலுத்தணும் சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, ரொம்ப அழகா நல்லா தெளிவா பேச ரொம்ப நன்றி. எந்த பரீட்சையின் போது சரியான கவனம் செலுத்தாததால் பாதிப்பு அதிகம்? ஐயா, நான் 12ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்கேன் ஐயா. 800 மார்க் தான் எடுத்தேன். அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. எங்கள் வீட்டில் வசதி இல்லை. என் கூட படித்தவங்க எல்லாருமே நிறையா மார்க் எடுத்தாங்க. பரிசு சமயத்தில் நல்ல கவனம் செலுத்தினாங்க. அதனால அவங்க ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து 100 நாள் வேலைக்கு தான் ஐயா போகிறேன் நான். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இப்போ வீடியோ காலில் ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஐயா என்கிட்ட. கலையரசி எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியான்னு பேசும்போது நல்லா சிரித்து பேசுவேன் ஐயா. ஆனால் சிரித்து பேசுறதுக்கப்புறம் நான் என் மனசுக்குள்ளே ரொம்ப அழுவேன். நம்மளுக்கு இந்த சரியாக படிப்பு கவனம் செலுத்தலையான்னு சொல்லிட்டு நான் சார் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஐயா, அந்த பரீட்சை நேரத்தில் கவனம் செலுத்தாததுனால. எங்கள் வீட்டுக்கார் வந்து படிக்காதவர். எங்கள் வீட்டுக்காருக்கு சொந்தமாக ஒரு கடை வச்சு கொடுத்தேன். அவர் வெல்டிங் வேலை செய்கிறார் ஐயா. வெல்டிங் வேலை செய்கிறார். அவர் இன்ச்சா ஒரு சின்ன ப்ராப்ளம் இல்லாமல் வேலை செய்வார். ஆனால் 1 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு எழுத மாட்டார். ஒரு டிசைன் வந்துச்சுன்னா இது டிசைன் பூ, இது பெரிய பூ, சின்ன பூன்னு எழுத மாட்டார். அதுக்கெல்லாம் நான் அவருக்கு ஊக்கமாக இருந்தேன். நீ செய், நீ வேலை, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பெரிய பூக்கு முன்னாடி வந்து பே போட்டு பூ போவேன், சின்ன பூ போட்டு சீ போட்டு பக்கத்தில் பூ போடுவேன், கேட்டுக்கு கேட்டு இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன். அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. எங்கள் பாப்பாவுக்கு 10 மாதம் குழந்தை. அப்போ அவருக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைலே மாறிச்சு. பணத்தை பார்த்துட்டாரு, ட்ரெஸ்ஸை பார்த்துட்டாரு. இவர் தொல்லையும் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கினேன். 6 லிட்டர் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கினேன். நம்ம செத்து போய் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் கரெக்டாக நைட் 12 மணி என் பொண்ணு அந்நேரத்துக்கு 10 மாதம் குழந்தை. 12 மணி ராத்திரிக்கு நான் நெருப்பு வச்சு கரெக்டாக கிழிக்கிறேன் ஐயா. நான் கிழிக்கிற சமயத்தில் என் பொண்ணு அம்மா அம்மான்னு 3 முறை குரல் கொடுக்குறா. நான் நேரடியாக என் பொண்ணு மூலியமாக தான் நான் கடவுளே பார்த்தேன் ஐயா. நான் பாருங்க, வாழ்க்கைங்கிறது நீங்க முடிவு பண்றது இல்லை, முடிக்கிறது அதான் இறைவன் பண்றது. உங்க கணவர் சரியில்லைன்றதுக்காக நீங்க இந்த முடிவு எடுத்துட்டு அந்த குழந்தை என்ன ஆகும்? அதோட மறுநாள் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா என்னை சாவு பிடிச்சி நடுற மாதிரி அழுகுறாங்க. மா உனக்கு என்னம்மா குறை, நீ விட்டு வந்துடுமா, அந்த வாழ்க்கை உனக்கு வேணான்னு சொல்லிட்டேன்னு. அவன் எனக்கு கஷ்டப்பத்தனை விட அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கினேன் ஐயா. ஒரு வகையில் நான் முழுசா விரும்புகிறேன் ஐயா. இப்போ கூட விரும்பினேன். அதே தப்பாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பேன் ஐயா. ஐயோ நம்மளுக்கு குழந்தைல நடு ரோட்டில் விட்டுட்டான் இவன், நம்மளோட நிலைமை நான் யோசிச்சிருப்பேன் ஐயா. எனக்குன்னு ஒரு குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் தான் அவன் தப்பு பண்ணின்னு போறான். அவன் எங்கே போனாலும் இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த மன தைரியத்தில் இருக்கிறேன் ஐயா. நான் மறுநாளே எங்க வீட்டுக்காரர் என் காலை 2 பிடிச்சிக்கினார் ஐயா. அம்மா நான் இனிமே சத்தியமா குடிக்கவே மாட்டேமா, என்னை மன்னிச்சிடுமா, எனக்கு நீ என்ன ஒரு ஓனராகி பார்த்தேன், நான் உன்னுடைய இது நான் புரிஞ்சுக்கல, நம்ம சாரி பண்ணிக்கிடி அப்படின்ட்டாரியா. அடேங்கப்பா அடேங்கப்பா, திருந்திட்டான், மனசு மாறி என்ன நீ ஓனராக்கி பார்த்துட்டமா, உன்னை விட மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லிட்டாரு ஐயா. ஒரு நாள் நான் ஒரு நிமிஷம் நான் எங்க வீட்டுக்காரர் வெறுத்ததே கேட்டாது ஐயா. வெரி குட் வெரி குட், இப்படிதாமா இருக்கணும். இப்போ எங்க வீட்டுக்காரோட நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன். சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தலைப்புக்கு வருவோம். கல்வி பரீட்சையா. இப்போ நான் கல்வியில எவ்வளவு பாதிக்கப்பட்டேன் பின்னாடி இருக்கிறேன்றதுக்காக இப்போ என் பொண்ணவே நான் டான்ஸ் கிளாஸ், டிராயிங் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், டைப்பிங் எல்லாத்துக்குமே அனுப்பி வைக்கிறேன் ஐயா. உதயகுமார் பொண்ணு, கலையரசி பொண்ணு ஐயா. கலையரசி பொண்ணு. சரி ஓகே, உதயகுமார் பொண்ணுக்கு இறக்க மனசு ஐயா. காளியரசி பொண்ணுக்கு வந்து எழுத்து படிப்பையா. என் பொண்ணுக்கு இது கொரோனா பிரேக்ல என் பொண்ணு 12 வயசு பொண்ணு தான், அவகிட்ட 10 பேர் பாடம் கத்துக்கிறாங்க ஐயா. அதனால கல்வி பரீட்சை வந்து பெண்களுக்கு கட்டாயம் கல்வியில வந்து முக்கியத்துவம் கண்டிப்பா, பொட்ட பிள்ளைங்க கண்டிப்பா படிக்கணும். யார் உதவியுமே எதிர்பார்க்கவே கூடாது. பெண் பிள்ளைங்க வந்து கண்டிப்பா கல்வியை கத்தே தீரணும். அவ்வளவுதான் ஐயா. எந்த பரீட்சையின் போது சரியான கவனம் செலுத்தாதால் பாதிப்பு அதிகம்? எந்த பரீட்சையின் போது சரியான கவனம் செலுத்தாததால் பாதிப்பு அதிகம்னா நான் அடிச்சு சொல்லுவேன், அது தேர்தல் பரீட்சை தாங்க. கல்வி பரீட்சையில தோத்துட்டா தனி மனிதனா அவனை பாதிக்கும், இல்லைன்னா அவனுடைய குடும்பத்தை பாதிக்குங்க. அதே இல்லறமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, ஒன்னு குடும்பத்தை பாதிக்கும், இல்லைன்னா அவனை பாதிக்குங்க. ஆனா தேர்தல் பரீட்சையில தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த சமுதாயமே பாதிக்குங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல் வருது. அது நம்ம சரியான கவனத்தோட செயல்படுறோமா? நிச்சயம் கிடையாதுங்க. ஊர்ல எல்லாரும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு வந்தோம். ஆனா எங்க எதிர் வீட்டுல ஒரு அண்ணா என்ன பண்ணாருன்னா, சென்னையில இருந்து வந்தாரு. நான் கேட்டேன், அண்ணா எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, நீங்க ஏன்னா இன்னும்
ஓட்டு போடலையான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமாங்க பதில் சொன்னாரு? எவனோ ஒத்த ஆட்சி செய்யறதுக்கு நான் ஏமா ஓட்டு போடணும், நான் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி எழுந்துட்டு போறேன்னு சொல்றாரு. கள்ள ஓட்டு போட்டா தண்டனை கொடுக்க இந்த சமுதாயம் ஏங்க ஓட்டே போடாம இருக்கான அவனுக்கு ஏங்க தண்டனை தர மாட்டேங்கிறீங்க? தேர்தல்னாலே ஊழல்னு சொல்றோம். நம்ம தெருக்கல்ல என்னங்க பேசுவோம்? ஒண்ணு கொழா சண்டையா இருக்கும், லைட் எரியல, ரோடு போடல. பேசின காலங்கள் மாறி இன்னைக்கு என்னங்க பேசுறோம்? அந்த கட்சிக்காரர் எவ்வளவு பணம் கொடுத்தான், இந்த கட்சிக்காரர் எவ்வளவு பணம் கொடுத்தான்னு சொல்லி பேசுறோமா? நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி உள்ளவங்க. ஏன்னா எல்லார் கட்சிக்கிட்டையும் காசு வாங்கிட்டு ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஓட்டு போடுறாங்க. நான் கேட்குறேன், இதுதான் ஓட்டு போடுற உரிமையாங்க? நம்ம சரியான கவனத்தோட செயல்படுறோமா? அப்புறம் நம்ம அது செய்யல இது செய்யல அவங்ககிட்ட போய் ஏன் பிச்சை கேட்குறீங்கன்ற நான் அதனால தான் சொல்கிறேன், சரியான கவனத்தோட செயல்படுங்கன்னு சொல்கிறேன். இதே வேலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க இருக்கேன். எங்க ஊர்ல இதே போல தலைவருக்கான ஒரு தேர்தல் வந்துச்சுங்க. அப்ப என்ன தெரியுமாங்க பண்ணாங்க? எல்லாரும் பாத்தீங்கன்னா அது செய்யற இது செய்யறன்னு தான் பேசுவாங்க. ஆனா எங்க ஊர் தலைவர் அதி புத்திசாலின்னு நினைப்பு 5-6 பக்கத்துக்கு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறாரு. வீட்டுக்கு ஒண்ணு கொடுக்குறாரு. ஆனா இது செய்யற அது செய்யற சொல்றாங்களே கண்டி யாராவது ஒருத்தர் நான் உனக்கு இது செஞ்சு தரேன் அது செஞ்சு தரேன் யாராவது செய்யறாங்களா? நிச்சயம் கிடையாதுங்க இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வத்தி பெட்டி இருக்கு, அதுல கடைசியா ஒரே ஒரு தீக்குச்சி இருக்கு. அந்த தீக்குச்சி இருந்தா மட்டும்தான் விளக்கேத்துனா வீட்டுக்கு வெளிச்சம் தரும். அதே போலதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் ஓட்டு உரிமை. அது நம்ம சரியான கவனத்தோட செயல்படுறோமா? நிச்சயம் கிடையாது. அதனாலதான் ஒட்டுமொத்த சமுதாயமே பாதிக்குங்க. அந்த காலத்துல சரியான கவனத்தோடு செயல்பட்டதுனால கரும வீரர் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்போ எல்லாம் கமிஷர் வீரர் என்று சொல்றாங்க. அப்பெல்லாம் காந்தியை பத்தி பேசாமல் இருந்ததே இல்லை. இப்போதெல்லாம் பிராந்தி இல்லாமல் பேசியதே இல்லை. ஜெயித்தா வரலாறுன்றான், தோத்தா இயந்திர கோளாறுன்றான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்த்து தான் தேர்தலில் நிற்கிறான். இப்பெல்லாம் ஜெயித்த பின் ஜாமீன் கேட்குறாங்க. நான் கேட்குறேன், இப்போ இருக்கிற தேர்தலில் நம்ம சரியான கவனத்தோட செயல்படுறோமா? நிச்சயம் கிடையாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், சரியான கவனத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய சமுதாயத்தில் நல்ல ஒரு வெளிச்சத்தை நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட். காசு இல்லாமல் காலேஜுக்கு போன பொண்ணும், கல்வி இல்லாம மாமியார் வீட்டுக்கு போன பொண்ணும் சந்தோஷமா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்கய்யா. காசு இல்லாத காலேஜுக்கு போன பொண்ணும், கல்வி இல்லாத மாமியார் வீட்டுக்கு போன பொண்ணும் சந்தோஷமா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்கய்யா. பாதிக்கப்பட்டவங்களால மட்டும்தான் இதை சொல்ல முடியும். சொல்லுமா. காஞ்சி பட்டு உடுத்தி சந்தோஷமா தான் என் மாமியார் வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க நான் படிக்காதவன்ற காரணத்தினாலே அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, இப்படி இத்தனை பட்டுகளும் இலவசமாக கிடைச்சிதுங்க ஐயா. எல்லா அசிங்கங்களும் அவமானங்களும் பட்ட பிறகுதான் ஐயா தெரிஞ்சுது, கல்வியோட மகத்துவமும் புரிஞ்சுது. எங்கள் அப்பா வசதியானவர் தான். எனக்கு ஒரு அண்ணன், தம்பி, தங்கச்சி, நாங்கள் 4 பேருங்க ஐயா. எங்கள் 4 பேரையும் நல்லா தான் படிக்க வச்சாரு. ஆனால் என் தங்கச்சி படிப்பில் படு சுட்டிங்க ஐயா, நல்லா படிப்பாங்க ஐயா. ஆனால் எனக்கு படிப்பு சரியாக ஏறலை. நம்ம அப்பா வசதியானவர் தானே, எப்படியும் வசதியான இடத்துல தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பாருன்னு கிளாஸு கூட ஒழுங்காக போக மாட்டாங்க ஐயா. அப்படியே என் தங்கச்சி எங்கள் 2 பேரையும் நல்லா வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனால் பாருங்கள், என் தங்கச்சி படிச்சிருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிலிட்டு, எம்ஏ, டிடிஎட் முடிச்சு வச்சுருந்தாங்க ஐயா. அவள் படிச்சிருந்ததுனால அவள் போன வீட்டில் ராஜ மரியாதைங்க ஐயா. படித்த மருமகன்னு மாமியாரும் மரியாதை கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் சப்போர்ட் இருந்ததுனால அவள் குரூப் எக்ஸாமில் ட்ரை பண்ணி இன்னைக்கு கேஎம்சி மெடிக்கல் காலேஜில் நல்ல வேலையில் இருக்காங்க ஐயா. ஆனால் என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 10ஆவதே நான் 4 வாட்டி ஃபெயிலு, 12ஆவது பார்டரில் தான் பாஸ் பண்ணேன். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு கவர்மெண்ட் டீச்சருக்கு. கவர்மெண்ட் டீச்சரு, கவர்மெண்ட் சம்பளம், இனிமேல் நம்மளுக்கு என்ன கவலைன்னு சந்தோஷமாக தான் ஏன் வந்தேன். ஆனால் வந்த பிறகு தான் நான் பட்ட அசிங்கங்களும் அவமானங்களும் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு பொண்ணுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம்னு நான் கல்யாணம் பண்ணின்னு வந்த பிறகு தான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்ன படிக்காத காரணத்தினாலே ரொம்ப அசிங்கப்படுத்துவாருங்க ஐயா. உன்னை கட்டினதை விட உன் தங்கச்சியை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கும் மேலே எங்கள் மாமியார், இவளெல்லாம் 4 நாளைக்கு சோறு போடாமல் வச்சாதான்டா இவ உருப்பிடுவா அப்படின்னு என் காதில் விடுற மாதிரியே பேசுவாங்க ஐயா.
சரி நம்ம தான் படிக்கல, நம்ம பெத்த பசங்களாவது படிக்கணும், புக்கத்து படிங்கடான்னு சொல்லுவாங்க ஐயா. அவங்க உனக்கு என்னம்மா தெரியும், நீயே படிக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்துவாங்க ஐயா. அப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், நம்மளுக்காக இல்லைனாலும் நம்ம பெத்த பசங்களுக்காக நான் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி என் 3வது பொண்ணு கை குழந்தைங்க ஐயா, அந்த குழந்தைய இடுப்பில் தூக்கின்னு ராத்திரி பகலாக படித்தேன். அந்த குழந்தைய தூக்கின்னு தான் பரீட்சை ஹாலுக்கே போவேன். என்னை பார்த்தவங்க எல்லாரும் சமைச்சு போட்டு குடும்பத்தை பார்த்துக்காம இதெல்லாம் எதுக்குமா உனக்கு இந்த வீணா போன வேலைன்னு சொல்லுவாங்க ஐயா. எதையுமே காதில் வாங்கலை. படிக்கணும் அது மட்டும்தான் என் மனசில் இருந்தது, பாஸ் பண்ணணும் அது மட்டும்தான் இருந்தது. படித்தேன், நல்லா படித்தேன், எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணி இன்னைக்கு நான் BA MA DT எடுங்க ஐயா. தன்னோட கணவனை பற்றியும் தங்கையை பற்றியும் மாமியார் பற்றியும் குடும்பத்தை பற்றியும் வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு ஒரு அம்மா ஒரு கூட்டு மேடை ஏற்றி பேச வைக்கிறேன்னா எங்களுடைய நிகழ்ச்சியுடைய தரத்தை உயர்த்தத்துக்காக அல்ல. சமுதாயத்தில் எத்தனையோ பெண்கள், இவங்கள மாதிரி பெண்கள் படிப்பறிவு இல்லாமல் படிக்க கூட முடியாமல் முடங்கி கிடக்கும் போது இந்த மாதிரி பெண்களை பார்த்து கண்டிப்பாக படித்து நாவலும் மேலே வரணுன்ற எண்ணத்தை தூண்டுவதற்காகத்தான் இந்த மாதிரி பெண்களை நான் மேடை ஏற்றி இந்த சமுதாயத்தை அடையாளம் காட்டுறேன். இன்னைக்கு என் குடும்பத்தில் எனக்கு தனி மரியாதைங்க ஐயா. எங்க வீட்டுக்காரர் எந்த முடிவா இருந்தாலும் என்ன கேட்டு தான் எடுப்பாரு. அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில கூட பேசியிருக்க முடியாதுங்க ஐயா. அவர் கொடுத்த ஊக்கம் தான் நான் பேசுவேனான்னு எனக்கே தெரியாது. எங்க வீட்டுக்காரர் தான் நீ போய் பேசுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் சொன்னதே எங்க வீட்டுக்காரர் தாங்க ஐயா. சோ படிச்ச உடனே உங்க கணவருக்கும் மீது மரியாதை வந்துருச்சு. ஆமாங்க ஐயா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். எங்க மாமியார் கூட அவங்க பொண்ணை விட ஒரு படி மேல வச்சு பாக்குறாங்க. அடேங்கப்பா. இந்த அளவுக்கு சந்தோஷமா நான் வாழ்க்கையில வாழ்வேன்னு நானே நினைக்கலைங்க ஐயா. அந்த அளவுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்தது கண்டிப்பா கல்வியை தான் சொல்லுவேன். கல்வி பரீட்சையில சரியான கவனம் செலுத்தினா என்ன போல வாழ்க்கையில சாதிக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ 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 டாக்டர் தேங்க்யூ. எந்த பரீட்சையின் போது சரியான கவனம் செலுத்தாததால் பாதிப்பு அதிகம் ஏற்படும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதர் போகலாமா, மனிதர் போன பாதையை மறந்து போகலாமா. ஐயா, பெரியவங்க சும்மா ஒன்றும் சொல்லிட்டு போல, வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் வாழ்றது இல்லைங்க வாழ்க்கை, இப்படிதான் வாழணுங்கிறது தான் வாழ்க்கை. இன்னும் சிம்பிளா சொன்னா வட்டம் போட்டு வாழறது இல்ல வாழ்க்கை, திட்டம் போட்டு வாழறதா என் வாழ்க்கை. இப்படி திட்டம் போட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நான் நிச்சயமா சொல்வேன், சரியான கவனத்தை கல்வி பரீட்சைக்கு தான் செய்யணும்ட்டு. ஒண்ணும் இல்ல, கல்வி பரீட்சையில சரியான கவனம் செலுத்தாத ஒரு மாணவன் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துறான் ஒரு பாட்டா. அரியர் என்னும் தூது வந்தது, அது செமஸ்டர் என்னும் வடிவில் வந்தது, கிளியர் என்று நான் நினைத்தது அது அரியராக மாறிவிட்டது. அடுத்த 2 லைன் தான் உன்னிப்பா கவனிக்கணும். எழுதுங்கள் என் கல்லறையில் என் எச்சோடி இரக்கமில்லாதவன் என்று, பாடுங்கள் என் பேப்பரை திருத்தியவன் பைத்தியக்காரன் என்று. இளைஞர்கள் தன்னுடைய கல்வி பரீட்சையை சரியா எழுதாதனால எப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் சந்திக்கிறாங்க. ஒன்றும் இல்லையா, 2Gன்னு ஒன்று வருதுன்னு சொன்னாங்க, வந்துச்சு பார்த்தோம். 3G ஒன்று வருதுன்னு சொன்னாங்க, வந்துச்சு பார்த்தோம். 4Gன்னு ஒன்று வருதுன்னு சொன்னாங்க, வந்துச்சு பார்த்தோம். 5Gன்னு ஒன்று வருதுன்னு சொன்னாங்க, 5G வந்துச்சோ இல்லையோங்க, இதோ நான் வந்துட்டேன்னு வந்துச்சு பாருங்க பப்ஜி. இன்னைக்கு எத்தனை பேருடைய கல்வி பரீட்சை தோத்து போறதுக்கு காரணமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு பப்ஜி விளையாட முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு விபரீத பரீட்சையை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் சரியான கவனம் தேர்வில் காட்ட வேண்டும். ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ண ஆசைப்படுறேன். ஒரு அப்பா மகன், வீட்டில் பெண்கள் யாரும் இல்லை, அந்த அப்பாவும் மகனும் இருக்காங்க. மகனுக்கு காலை உணவு அப்பா தயார் பண்றாரு. தயார் பண்ணி ஒரு கஞ்சி மாதிரி, அது அரிசி கஞ்சி மாதிரி இல்லை, ஒரு கஞ்சியை தயார் பண்றாரு. 2 கிண்ணத்துல அந்த அரிசி கஞ்சியை வைக்கிறார். ஒரு கிண்ணத்துல முட்டை இருக்கு, இன்னொரு கிண்ணத்துல முட்டை இல்லை. உடனே அப்பா மகனை பார்த்து சொல்றாரு, உனக்கு இந்த 2 கிண்ணத்துல எந்த கிண்ணம் பிடிக்குதோ அந்த கிண்ணத்துல எடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்றாரு. மகன் புத்திசாலித்தனமா என்ன பண்றான்,
வெற்றி வெற்றி அகட விகடம் அகட விகடம் என்றும் சந்தோஷம்